السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غلب الله وغلب رسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து எனது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது மற்றும் அஹ்லுல் பைத்துக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், இமாம்கள் அனைவர்கள் மீதிலும் இந்த விழாவின் நாயகர் அல் குதுபுல் மஜீத் அஷேகுல் காமில் ஷேகுனா ஷிஹாபுதீன் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் என்றும் நிலவட்டும் என்று வேண்டி இந்த நிகழ்வை இவ்வாறு சிறப்பான முறையில் நடாத்துவதற்கு காரணகர்த்தாவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆன்மீக நண்பர், சூபிச ஆன்மீக பேரவையின் கௌரவ தலைவர் டாக்டர் அல் ஹாஃபில் அப்துல்லா நூரி ஹல்ரத் அவர்களையும், இந்த தர்காவினுடைய ட்ரஸ்டியாக தலைவராக இருக்கின்ற கால் நூற்றாண்டுகளுக்கு மேல் எமக்கு பரிச்சயமான கௌரவ ஆசிரியர் அதிபர் சித்திக் சார் அவர்களையும் ஒழித்து இங்கே இருக்கின்ற மஜ்லிஸுல் உலமாவினுடைய கௌரவ செயலாளர் என் நண்பர் மௌலவி சிராஜுத்தீன் ஆலிம் நஜாஹி காதிரி அவர்களையும், மௌலவி தாரிக் ஹாஃபில் அவர்களையும், உரையாற்றி சென்ற மௌலவி அஸ்ஜத் நஜாஹி மற்றும் சல்மான் நஜாஹி ஆகிய உலமாக்களையும், வெளியூர்களில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான அன்பு நெஞ்சங்கள், உள்ளூரிலே ஒன்று கூடியிருக்கின்ற அனைவரையும், இந்த ஊர் மக்களையும் ஒழித்து நேரத்தை சுருக்கத்தை கருத்தில் கொண்டு மொத்தமாக ஒழித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அவுலியாக்களை நினைவு கூறுவதற்காக நாம் ஏன் ஒன்று கூடியிருக்கிறோம், அவர்களுடைய இடங்களிலே எங்களுக்கு இருக்கின்ற பரக்கத்துக்கள் என்ன என்பதையெல்லாம் பல உலமாக்கள் பேச நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இறைநேசர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விதங்களிலே தீர்மானிக்கின்றான். ஒன்று, அவர்கள் பிறக்கின்ற பொழுதே அல்லாஹ்வினுடைய விலாயத்து பெற்றவர்களாக இந்த உலகத்திலே பிறக்கின்றார்கள். இரண்டாவதாக, இந்த உலகத்திலே வணக்க வழிபாடுகள் மூலமாக நப்சோடு ஷைத்தானோடு போராடியவர்களாக அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்கின்ற தகுதியை அடைந்து கொள்கிறார்கள். இந்த இரண்டு விதத்திலும் அவுலியாக்களுடைய வரலாறுகளை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். நமக்கு இந்த இரண்டில் எது சாத்தியமானது? நாங்கள் பிறக்கின்ற பொழுதே அவுலியாக்களாக பிறந்திருக்கின்றோமா? இல்லை என்றால் இறைநேசர்களாக நாம் எம்மை ஆக்கிக் கொள்ளுவதற்கு எமக்கு இறைநேசர்கள் காண்பித்திருக்கிற வழிமுறைகள் என்ன என்பதை, அல்லது அவர்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் காண்பித்திருக்கின்ற வழிமுறைகள் என்ன என்பதை நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது அவுலியாக்களாகிய இறைநேசர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஃபிலான வணக்கங்கள் மூலமாக தன்னுடைய இறைநேசர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி இருக்கின்றான் என்று அல்லாஹ்வே சொல்லிய ஹதீஸுல் குத்ஸி
எங்களுக்கு சான்று பகர்கிறது. அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறார்? இறைநேசர்களை பற்றிய அளவீட்டை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த வார்த்தை, யார் அல்லாஹ்வால் ரசூலால் கடமையாக்கப்பட்டவைகளுக்கு மேலதிகமாக உபரியான வணக்கங்கள் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க முயற்சிக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள். அப்படிப்பட்டவர்களை யாராவது விரோதிக்க வேண்டும், வஞ்சிக்க வேண்டும், பகைக்க வேண்டும், அல்லது அவர்களை அவமரியாதை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கின்றான் என்றால் அப்படிப்பட்டவனோடு நான் போருக்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். குறைந்தபட்சம் அவன் தௌபா செய்து மீளாத பட்சத்தில் அவனுடைய சக்கராத்துக்கு முன்னால் அவன் தண்டிக்கப்பட்டே தீருவான். தவறினால் அவனுடைய மன்னரையும் வறுமையும் அவனுக்கு அவன் செய்த கொடூரத்துக்குரிய கூலியை வழங்காமல் ஒருபோதும் விடமாட்டாது. அன்புக்குரியவர்களே, அவுலியாக்கள் நஃபிலான வணக்கங்களை எந்த இடத்திலிருந்து செய்கின்றார்கள், அவர்களுடைய தியானம் என்ன என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதற்கான முன்மாதிரிகளை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது, நாயகமே யா ரசூலல்லாஹ், இரவு நேரத்திலே நீங்கள் வணக்க வழிபாட்டிலே நபிலான வணக்கத்தை செய்யுங்கள், அதற்காக நீங்கள் சொற்ப நேரம் உறங்கினால் போதுமானது என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சொற்ப நேரம், சொற்ப நேரம், குமில் லைல இல்லா கலீலா, சொற்ப நேரத்தை தவிர நீங்கள் இதர நேரங்களை வணக்க வழிபாடுகளிலே நீங்கள் செலவிடுங்கள். நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த வணக்க வழிபாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், நான் உறங்கினாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் பாதங்கள் வீக்கமடைகின்ற வலி பெறுகின்ற வரை இரவு காலத்திலே அவர்கள் நின்று வணக்கம் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இமாமுனா பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு பாதங்கள் பேசும். நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்கள் இரவு வணக்கத்தினால் எனக்கு கடும் வலியாக இருக்கின்றது நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று அனிஸ்தகத் கதமாஹு துர்ரமி வரமி, அவர்களின் பாதங்கள் வலியால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடமே முறையிட்டுக் கொண்டிருந்தன. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வணக்கத்தை நிறுத்தவில்லை. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதுன் நபவியை ஸ்தாபிப்பதற்கு முன்னால், குபா பள்ளிவாசலை ஸ்தாபிப்பதற்கு முன்னால் மக்காவுடைய வாழ்க்கையில் கஅபத்துல்லாஹ் அவர்களுக்கு இருந்த போதிலும் கூட அவர்கள் தன்னுடைய வாழ்வுக்காக, இறை நெருக்கத்துக்காக, தியானத்திற்காக இரண்டு வழிகளை கடைபிடித்திருக்கிறார்கள். ஒன்று, அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வீட்டிலே ஒரு அறையில் வணக்க அறை என்று ஒன்றை ஏற்படுத்தி அதிலே மிஹ்ராப் என்கின்ற ஒரு வணக்க ஸ்தானத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இரண்டாவதாக, தன்னுடைய பாட்டனாருடைய பாட்டனார், தன்னுடைய தந்தை வழி மூத்தவர்கள் தியானம் இருந்த ஹிரா என்கின்ற குகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தியானத்தின் தளமாக ஆக்கி இருக்கிறார்கள். ஹிரா குகையிலே தியானம் இருந்திருக்கிறார்கள். கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இல்ல வீட்டிலே அவர்கள் தியானம் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இறைவனை நெருங்குவதற்காக இருந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை
ஒருவன் தனிப்பட்ட முறையிலே நெருங்குகின்ற பொழுது அந்த அடியான் அல்லாஹ்வை அறிந்து விடுகின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை தரிசித்து விடுகின்றான். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறார், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா. யார் அல்லாஹ்வை தரிசிப்பதற்கு விரும்புகிறானோ ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவன் சாலிஹான அமலை செய்து கொள்ளட்டும். சாலிஹான அமலில் உச்சகட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு விடயத்திலே அச்சம் கொண்டார்களே, அந்த அச்சம் இருக்கக்கூடாது. அந்த அச்சம் என்ன? அர்ரியா என்று சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், அவுலியாக்கள் சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தவர்கள் சூரியனையோ சந்திரனையோ கல்லையோ மரத்தையோ வணங்குவார்கள் என்று நான் அச்சப்படவில்லை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வராத அச்சம் இன்று சில இயக்கத்தவர்களுக்கு வந்திருக்குது. உங்களை பார்த்தா நீங்க கல்ல வணங்குறீங்க, மண்டம் வணங்குறீங்க, சந்தன குச்சியை வணங்குறீங்க, சாம்பிராணிய வணங்குறீங்க, போர்விய வணங்குறீங்க, தர்காவை வணங்குறீங்க என்று அல்லாஹ்வுக்கு இல்லாத கரிசனையும் அச்சமும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத கருணையும் அச்சமும் இன்று சில இயக்கங்களுக்கு தோன்றி இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தவர்கள் கல்லை வணங்க மாட்டார்கள், மரத்தை வணங்க மாட்டார்கள், சூரியனை வணங்க மாட்டார்கள், சந்திரனை வணங்க மாட்டார்கள். எனக்கு அதில் எந்த பயமும் இல்லை. ஆனால் ரியா என்கின்ற முகஸ்துதிக்காக இறைவனை துதி செய்கின்ற அந்த முகஸ்துதிக்காரர்களாக என்னுடைய உம்மத்தவர்கள் ஆகிவிடுவார்களோ என்ற அந்த இணை கற்பித்தலை தான் நான் பயப்படுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுலியாக்கள் யார்? முகஸ்துதியில் இருந்து விடுபடுவதற்காக அவர்கள் தன்னுடைய தியானத்துக்கான தளங்களை தனிமையாக்கினார்கள், தியானத்துக்கான முறைமையை தனிமையாக்கினார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு தன்னுடைய அருட்கொடைகளை, தன்னுடைய ஃபயல் பரக்கத்துக்களை வெளியாக்க வேண்டும் என்று நாடினால் அந்த அடியான் தனிமையில் இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வெளியாக்குகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வானவர் ஜிப்ரீல் கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்திலே வரவில்லை. எங்கே வந்தார்கள்? ஹிரா என்கின்ற அந்த தியான பீடத்திலே தான் வந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது எங்கே? பள்ளிவாசலிலா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சபிய்யா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தியான பீடத்திலே மிஹ்ராபிலே இருந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெளியாகினார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், தியான அறையில் தான் அல்லாஹ்வுடைய அருள் வெளியாகும். இதைவிட மேலாக கௌசுனா முஹையீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தியானத்திலே அல்லாஹ்வுடைய அருள் மட்டுமல்ல, அல்லாஹ்வும் தியானம் இருக்கின்ற அடியானுக்கு வெளியாகுகிறான் என்று சொல்கிறார்கள். தியானம் இருக்கின்ற அடியானுக்கு அல்லாஹ்வும் வெளியாகுகிறான் என்றதன் அடிப்படையில் தான் வமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பி வல்யஅமல் அமலன் ஸாலிஹா, முகஸ்துதியற்ற கல்வத்துடைய தியான நிலையை ஒருவன் நிறைவேற்றுகின்ற பொழுது அவன் அல்லாஹ்வை சந்திக்கின்றான். அல்லாஹ்வை சந்திக்கின்றான். அல்லாஹ்வுடைய சந்திப்பு எப்படி வரும் என்பதற்கு பல அமைப்புகள் இருக்கின்றன. சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவரிடத்திலே கேட்கப்பட்டது, நாயகமே சுல்தானுல் ஆரிஃபீன் என்று உங்களுக்கு பெயர் வந்தது எப்படி என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ் என்னுடைய கல்வியிலே தஜல்லியாகி, அல்லாஹ் கல்வியிலே தஜல்லியாகி வெளியாகி யா சுல்தானுல் ஆரிஃபீன், ஞானிகளுக்கெல்லாம் அரசரே என்று என்னை விழித்தான்.
என்று சொன்னார்கள் சுல்தானுல் ஆரிபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர். ரிஃபாயி நாயகத்தை வைங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், நாங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விழித்தோம். எங்கிருந்து விழித்தோம் தெரியுமா? ஒரு மரத்திலே நெருப்பு பற்றியது. அந்த பள்ளத்தாக்கிலே வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு நாங்கள் பேசினோம். எப்படி பேசினோம் தெரியுமா? இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி. மூசா அலைஹிஸ்ஸலாமே, நான் தான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாமே, நான் தான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு வணக்கத்துக்கு தகுதியான நாயன் இல்லை. ஃபஅபுதுனி, என்னை வணங்குங்கள். வ அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னுடைய ஞாபகத்திற்காக, விக்ருக்காக, தியானத்திற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் அழைத்தான். இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு நான் தான் அல்லாஹ் என்று மரத்திலே தன்னை வெளியாக்கினானே, மரத்தை விடவா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற கல்பு தரமற்றதாக போய்விட்டது. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுல்தானுல் ஆரிபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவருடைய கல்பிலே அல்லாஹ் தஜல்லியாகி யா சுல்தானுல் ஆரிபீன், ஞானிகளுக்கெல்லாம் அரசரே என்று அவர்களை அழைத்தார். மிஹ்ராப் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தியான அறையிலே இருக்கிறார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க செல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே உணவுப் பொருட்கள் இருப்பதை காண்கிறார்கள். பல வர்க்கங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இருந்தது பழம், வரலாறு சொல்கிறது இருந்தது பல வர்க்கங்கள் தான், சொர்க்கத்து கனிகள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது ரிஸ்கை தான் அவர்கள் பார்த்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நீங்கள் குர்ஆனுடைய ஆயத்துக்களை எடுத்து பாருங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இடத்துக்குள் நுழைந்த பொழுது அங்கே ரிஸ்க் இருப்பதை பார்த்தார்கள். அந்த ரிஸ்க் என்ன என்பதற்கு அறிஞர்கள் பல வர்க்கங்கள் என்று சொன்னார்கள். ஹதீதுகள் தஃசீருடைய உலமாக்களுடைய கருத்துக்களை வைத்து சொர்க்கத்து கனி வர்க்கங்கள் இருந்ததை அவர்கள் கண்டார்கள். அந்த இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் குழந்தை பாக்கியமற்றிருக்கிறேன், நெடுங்காலம் உன்னிடத்திலே பிரார்த்தித்திருக்கிறேன், எனக்கு குழந்தை பாக்கியத்தை தா என்று கேட்டார்கள். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஜலாலியா ராத்திபிலும் வருகிறது, இறைவா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்தது போல பிரார்த்திக்கின்றோம், எங்கள் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக என்று ஜலாலியா ராத்திபிலும் அந்த வார்த்தை வருகிறது. அன்புக்குரியவர்களே, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்த பிரார்த்தனையுடைய மெத்தட் என்ன? அவுலியாக்களுக்கு உணவு சமைத்து விட்டால் அது ஷிர்க்கும் ஹராமுமா? பழங்களை குவித்து விட்டால் ஷிர்க்கும் ஹராமுமா? நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடத்திலே உணவு இருந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். பல வர்க்கங்கள் இருந்தது அல்லாஹ் சொல்கிறான். அதனால் தான் அவுலியாக்களுடைய சந்நிதிகளுக்கு சென்று தம்முடைய தேவைகளை கேட்பதற்கு செல்லுகின்ற மக்கள் அந்த இடத்திலே கந்தூரி விழாக்களை நடத்துகிறார்கள். பல வர்க்கங்களை அந்த இடத்திலே சமர்ப்பிக்கின்றார்கள். அந்த இடத்தில் துஆ கேட்கிறார்கள். பழத்தையும் உணவையும் வைத்துவிட்டு காணிக்கையாக்கிவிட்டு அந்த இடத்திலே துஆ கேட்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை நினைக்கின்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைக்கின்றான். ஆனால் குர்ஆனுடைய ஞானத்தை முழுமை பெற்றதாய் தர்க்கிக்கின்ற பார்வையை இழந்த, அகப்பார்வை இழந்த இயக்கத்தவர்கள் இன்று அவைகளை எல்லாம் ஷிர்க் என்றும் ஹராம் என்றும் பித்தலாட்ட பிரச்சாரங்களை செய்கின்ற காரணத்தினால் மக்கள் ஒரு பொழுதும் பின்வாங்குகின்றவர்கள் அல்ல என்பதற்கு இந்த கெட்டனுகோல இந்த ஊர் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது.
கடைசியாக இங்கே நடைபெற்ற கந்தூரியிலும் நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். அல்லாஹ் என்னுடைய ஆயுளை, இந்த மகிழ்வான நிகழ்வை பார்ப்பதற்கு என் ஆயுளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்றும் இந்த நிகழ்வுக்கு நான் வந்திருக்கிறேன். உலகத்தில் இருக்கின்ற பள்ளிவாசல்களை பாருங்கள். இயக்கங்கள் கட்டிய பள்ளிகளை அல்ல, பெரியார்களுடைய அடக்க ஸ்தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற பள்ளிகளை பாருங்கள். அந்த இடங்களிலே அவுலியாக்கள் தியானம் இருந்து அல்லாஹ்வை அடைந்து சமுதாயத்தால் அடையாளம் காட்டப்பட்டதன் காரணத்தினால் தான் இன்று அவுலியாக்களின் தர்காக்கள் உருவாகிய வரலாறு நிலைத்து நிற்கிறது. சில பள்ளிகளை பாருங்க, அந்த பள்ளிகளுக்குள்ள இறையச்சம் இருக்காது. காரணம், இறையச்சத்தின் மீது அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்க மாட்டாது. இயக்கத்தின் அத்திவாரத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசல்களாக இருக்கும். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா. இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் தான் நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் நின்று தொழுவதற்கு தகுதியானது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இறையச்சத்தில் உள்ள பள்ளிவாசலுக்கு இலகுவான அடையாளம் என்ன தெரியுமா? அங்கே இறைநேச செல்வர்களின் அடக்க ஸ்தலங்கள் இருக்கும். அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். குகைவாசிகளான அவுலியாக்களுக்கு அருகாமையிலே பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று அந்த கால சமுதாய மக்களில் பெரும்பான்மையானவர்கள் முடிவெடுத்தார்கள் என்று அல்லாஹ் குகைவாசிகளை பெருமிதத்தோடு குர்ஆனிலே பேசுகிறான். அவர்கள் உறங்கிய இடம், தஞ்சமடைந்த இடம், இன்று அவர்களின் கபறுகளாக இருக்கின்ற அந்த இடத்திலே பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டதை பிழை என்றிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாராட்ட வேண்டிய தேவை இருந்திருக்குமா? இல்லை. எனவேதான் அவுலியாக்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்காக தனியான இடங்களை ஒதுக்கி இறைவனை அறிந்தார்கள், இறைவனை கண்டார்கள், இறைவனை தரிசித்தார்கள், இறைவனோடு பேசினார்கள். அந்த இடங்களில் உருவாக்கிய பள்ளிவாசல்கள் நாமும் அல்லாஹுவை நெருங்குவதற்கு பொருத்தமான, தியானங்கள் செய்வதற்கு பொருத்தமான பள்ளிவாசல்களாக இருந்தது. அதனால் இன்று எத்தனையோ தர்காக்களோடு பள்ளிவாசல்கள் இருப்பதை நாம் காண்கிறோம். காலப்போக்கில் சட்டத்தால், சண்டித்தனத்தினால், அட்டூழியத்தினால், அடாவடித்தனத்தினால் தரீகாக்கள், அவுலியாக்களின் பள்ளிவாயல்கள் பறித்தெடுக்கப்பட்டிருக்கலாம், ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படியான அவுலியாக்களோடு இப்படியான கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டவர்கள் ஒரு காலத்திலும் அவர்கள் தௌபா செய்து மீளாதவரை அவர்கள் அல்லாஹ்வுடைய சந்நிதியில் ஈமான் உள்ளவர்களாக சென்றடைய முடியாது. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வோடு போர் செய்த விரோதிகள் என்று அல்லாஹ்வே எங்களுக்கு சொல்லிவிட்டான். எனவே அன்புக்குரியவர்களே, அவுலியாக்கள் பிற மக்களுடைய இன்றைக்கு இந்த பிரதேசங்கள் இன்றைக்கு 150-200 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை பண்ணி பாருங்கள். அவுலியாக்கள் சிட்டிகளில் போய் வாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் வாழ்ந்த இடம், தியானித்த இடம், வணக்க வழிபாடுகள் செய்த இடம் மஸ்ஜிதுகளாக, கேந்திர ஈமானிய நிலையங்களாக மாறிய பின்னர் அந்த நகரங்கள், அந்த ஊர்கள் சிட்டிகளாக மாறி இருக்கின்றன. எல்லா அவுலியாக்களையும் பாருங்க, வயலோரம், காட்டுக்குள்ள, ஆத்தோரத்தில, மலையடி வாரத்தில இப்படித்தான் அதிகமான அவுலியாக்களுடைய இடங்கள் அமைந்திருக்கின்றன. பாருங்கள், இப்படியான இடங்கள், தனிப்பட்ட இடங்கள் அவர்களுடைய வணக்கத்துக்கு மட்டுமல்ல, அவர்கள் செய்த வணக்கங்களும் தியானங்களும் அப்படி தனிப்பட்டவைகள். நாமெல்லாம் என்ன, பள்ளிக்குள்ள போயிட்டு அல்லாஹு அக்பர் தக்பீர கட்டுற ஆக்களுக்கு பம்மாத்துக்கு தொழுறவன் எக்கச்சக்கமா இருக்கிறான், ஆக்களுக்கு காட்டுறதுக்காகவே வணக்க வழிபாடு செய்யறவன் எக்கச்சக்கமா இருக்கிறான். ஆனா அவுலியாக்கள் செஞ்ச சிரேஷ்ட அமல் என்ன தெரியுமா? நாம எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வாயால மட்டும் சொல்லி போட்டு போறோம். அதை திக்ருல் லிசான் என்று சொல்லுவார்கள். ஆனால் இறைநேசர்கள் திக்ருல் கல்ப், இதயத்தினால் இறைவனை தியானித்தார்கள். திக்ருல் அன்பாஸ், தங்கள் சுவாசத்தோடு கலந்து
இறைவனை அவர்கள் தியானித்தார்கள். அந்த தியானங்கள் அவர்களில் நின்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதங்கள் வழியாக இறைவன் நேரடியாக தொடர்பு கொள்ள அவர்களுக்கு களத்தை கொடுத்தது. அப்படிப்பட்ட பெரியார்களின் தலங்களும் அடக்க ஸ்தலங்களும் அவர்கள் உருவாக்கி தந்த தரீகா வழிகளும் அவர்களை பின்துயர்ந்த முரீதுகளும் தான் இன்று ஈமானுக்கு சொந்தக்காரர்களாய் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்புக்குரியவர்களே, நேரம் கடந்து செல்கிறது. இறைநேசர்களை நேசித்து நீங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறீர்கள். இறைநேசர்களை நேசித்தால் நாய் கூட சொர்க்கம் போகும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதை விடவா நாம் கேவலம்? அவுலியாக்கள் மரணிப்பதில்லை, அவர்கள் அவர்களின் மண்ணறையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யுர்ஸகூன, உணவும் அளிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். நௌசுரா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் சொன்னார்கள், பசித்த வயிற்றுக்கு உணவளிப்பது 1000 ஜும்மா பள்ளி வாசல்களை கட்டுவதை விட மிக சிறந்ததாக நான் கருதுகிறேன் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஆயிரக்கணக்கான பள்ளி வாசல்கள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவருடைய பேரில் பள்ளியையும் கட்டி வருஷம் அத்தனை பள்ளியிலையும் அன்னதானம் கொடுக்கிற ஒரிஜினல் சுன்னத் வல் ஜமாத்துடைய மக்கள் 9 நூற்றாண்டுகள் கடந்தும் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களை நேசித்துக் கொண்டு இன்றும் வாழ்கிறோம் அல்லவா? அது ஈமானுக்கு மிக பெரிய கெத்தான விஷயம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவளிப்பதை எப்படி எங்களுக்கு நன்மையாக்கினானோ, வணக்க வழிபாடுகளை எப்படி எங்களுக்கு கடமையாக்கினானோ, அவுலியாக்கள் சென்ற சொல்லித் தந்த பாதைகளில் சென்று இந்த கந்தூரி விழாக்களை கொடுத்து உணவளித்து அவுலியாக்கள் பேரிலே காணிக்கைகள் அன்பளிப்புகளை நிறைவேற்றி இதைவிட பெரிய பன்மடங்கான பெரும் விழாவாக இந்த விழா எதிர்காலத்திலே இந்த ஊர் மக்களால் சிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதை உங்களிடத்திலே வசியத்தாக கேட்டு இங்கு வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு அன்பளிப்பு அன்னதான இரண மணிகளுக்கும் யா அல்லாஹ் இந்த மக்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நிறைவான பரக்கத்தையும் செல்வத்தையும் அள்ளிச் சொரிவாயாக. இங்குள்ள மக்களுடைய மனங்களிலே மாற்றத்தை கொடுப்பாயாக. இதை மறுக்கின்ற மக்களுடைய உள்ளத்திலே கருணையை கொடுப்பாயாக. இறைவா, அவர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. உன்னுடைய அவுலியாக்களை நேசிக்கின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய இம்மை மறுமை இரு வாழ்விலும் திகத்தை தந்தருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.